ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபேஸ் வாஷ் மேக்கிங் தான். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஃபேஸ் வாஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ். சாஃப்ரான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்கின்னுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ். நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறக்கும், ஸ்கின்னை ஈவன் டோன் வைக்கிறக்கும், டோனை நல்லா 2 ஷேடு லைட்டன் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ். இன்றைக்கி இந்த சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம முசி ஹெர்பல்ஸ் ஒர்க் ஷாப்பில் பண்ண பேஸ் தான், ஃபேஸ் வாஷோட பேஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி டிரான்ஸ்பரண்ட் பேஸ் அண்ட் பேர்ல் பேஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்பரண்ட் பேஸ் வச்சு தான் இந்த சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் டிஎம் வாட்டர் ஒரு 5 to 7 கிராம்ஸ்க்கு டிஎம் வாட்டர் எடுத்துக்கிறேன். நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம், சாஃப்ரானு இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பிஞ்ச் பார்த்திங்கன்னா சாஃப்ரான் எடுத்துக்க போகிறோம். அதை நல்லா ஊறட்டும். ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சாஃப்ரானை போட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு ½ அன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட சாஃப்ரானை நல்லாவே இன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. சாஃப்ரான் பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் தான் போடணும், இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சாஃப்ரான் நல்லாவே இன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நான் ஒரு பவுலில் ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐபி ஸ்ப்ரே பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பவுலாக இருந்தாலும் சரி, ஸ்பூனாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த டிரான்ஸ்பரண்ட் பேஸை 50 கிராம்ஸ் 50 கிராம் பேஸ் எடுத்து வரேன். இந்த பேஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது எப்படி செய்யணும் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கணும்னு நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பேஸ் எடுத்துக்கிறேன். பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, கரெக்டான கன்சிஸ்டன்சி, எல்லாமே சூப்பராக இருக்கும். இதை வச்சு நீங்கள் நிறைய ஃப்ளேவர்ஸில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த சாஃப்ரான் வாட்டரை ஒரு 5 to 7 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 7 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் ஃபேஸ் வாஷ் 20 டைப்ஸ் ஆஃப் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எந்த கலரும் ஆட் பண்ண தேவையில்லை, அந்த சாஃப்ரான் கலரே நமக்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம இதுவே இப்படியே வச்சுக்கலாம். வேணும்னா கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எசென்ஷியல் ஆயிலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்ரன்ஸும் அப்படி தான். இன்றைக்கி நான் எசென்ஷியல் ஆயில் மட்டும் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஏதாவது ஃப்ரீக்ரன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் வாட்டர் சாலிபிளான ஃப்ரீக்ரன்ஸ் ஆட் பண்ணணும். அதேமாதிரி எசென்ஷியல் ஆயில்னால் ஒரு 3 ட்ராப்ஸ் போதும், அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். கலரும் அப்படி தான். கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த எல்லோ கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த கலரும் வேணாம், இதுவே நல்லா இருக்கனால நான் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. இது மாதிரி நீங்கள் இந்த பேஸை வச்சு நிறைய ஃப்ளேவர்ஸில் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸில் வேணுமோ அது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எசென்ஷியல் ஆயில் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிரும். இது நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த பேஸ்லேயே ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இதை உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டோர் 6 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ரான் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாட்டிலுக்கு மாற்றி காட்டுற பாருங்கள். இது எல்லா டைப் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகிற ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு ஜெல் டைப் ஃபேஸ் வாஷ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபேஸ் வாஷை நான் ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ரொம்ப சூப்பராக அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கன்சிஸ்டன்சியும். ஜஸ்ட் நான் கொஞ்சமாக என் கையில் எடுத்து ஃபோம் எவ்வளோ வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக ஃபோமிங் நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு நல்லா நம்மளோட ஃபேஸில் இருக்க டர்ட்ஸு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே எடுத்துரும். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ். இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும், லைட்டன் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.